90sலேருந்து இப்போ வரைக்குமே அவருடைய வாய்ஸாக இருக்கட்டும், ஒரு கரகரப்பான ஒரு வாய்ஸ் மூலியமா பாட முடியும்னு நிரூபிச்ச ஒரு ஆள் யாருன்னு பார்த்தோம்னா அது வந்து இசைஞானி இளையராஜா தான். ஏன் அப்படி சொல்றாங்க, நீங்க வந்து மியூசிக் டைரக்டர் எல்லாருமே வந்து பாருங்க, சிங்கர் எல்லாருமே பாருங்க, அவங்க மேல் சிங்கரா இருக்கட்டும் இல்லை ஃபீமேல் சிங்கரா இருக்கட்டும், எல்லார் வாய்ஸுமே வந்து ஒரு கரகரப்பான ஒரு குரல்லாம் இருக்காது, ஒரு சாஃப்டான ஒரு குரல் தான் இருக்கும். பட் இசைஞானி இளையராஜாவுடைய வாய்ஸ் வந்து ஒரு கரகரப்பான ஒரு குரல் வந்திருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பருத்தி வீரன்ல வந்து அந்த அறியாத வயசு புரியாத மனுஷன், ஸோ அந்த சாங்கை பார்க்கும்போது மைனூட்டா நீங்க வந்து ஹெட்செட்ல போட்டு பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸ் மட்டுமே வந்து ஒரு கரகரப்பா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க வந்து நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். பட் அதே படத்துல வந்து மற்ற சாங்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது எல்லா சிங்கர்ஸோட வாயிலுமே வந்து கரகரப்பானதான் இருக்காது, இளையராஜாவுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும். ஸோ இப்படி ஒரு கரகரப்பான ஒரு குரல் மூலியமா வந்து மியூசிக்ல வந்து ஃபேமஸ் ஆக முடியும் அப்படின்னு நிரூபிச்ச ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா அது வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா வந்து நடத்தினாங்க.